ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீஷோவில் வந்து எப்படி பல்க் லிஸ்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மெனு வந்து கிளிக் பண்ணிங்க கார்னரில். ஸோ அதில் வந்து கேட்லாக் அப்லோட்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுவோம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் கேட்லாக் இன் பல்க், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ சர்ச் கேட்டகரியில் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறது வந்து டிஷர்ட்டு தான். ஸோ அதனால் வந்து டிஷர்ட்டுன்னு என்ட்ரு பண்ணிவிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்டாக வந்து டிஷர்ட் இன் மென்ஸ் ஃபேஷன் அந்த இதை வந்து கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேட்டகரி லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் பல்க் லிஸ்டிங்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எம்மு, எல்லு, எக்ஸ்எல்னு நமக்கு வந்து வெரைட்டி இமேஜில் நமக்கு காட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்டு வந்து ஒரு 4 டைப்ஸாக வந்து ஒரே ப்ராடக்ட்டுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை எம்எல் எக்ஸ்எல்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சேம் தான், எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் போட்டு அந்த 4 வெரைட்டிஸில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மல்டி ப்ராடக்ட்டை வந்து டிஷர்ட்லேயே நமக்கு வந்து வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும், பட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து லிஸ்ட் பண்ணாமல் பல்க் லிஸ்டிங்லேயே நம்ம காட்ட முடியும். ஸோ அதே தான் இந்த இதில் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடு டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து எக்ஸல் சீட்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ரொஃபைல்டு டெம்ப்ளேட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஆடு ஃப்ரண்ட் இமேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண நினைக்கிறீங்க அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் டெம்ப்ளேட்டை கொடுத்துருங்க. நான் ஒரு பிளாக் டிஷர்ட்டும் ஒரு ப்ளூ டிஷர்ட்டும் தான் நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபோட்டோவை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணோன்னே எனக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் லிங்க்கு வந்து ஜென்ரேட்டே ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த எக்ஸல் சீட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸுக்கான லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அதில் வந்து இமேஜ் கிரிட்டேரியா, அடுத்து ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஃபில் திஸ். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம வந்து அதாவது ப்ராடக்ட் நேமு, வேரியேஷனு, மீஷோ ப்ரைஸு, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறையா இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சீட்டு. இதில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிளோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமு, வேரியேஷனு, மீஷோ ப்ரைஸு, அப்புறம் என்டர் மீஷோ ப்ரைஸு, கஸ்டமர் ப்ரைஸு எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் சீட்டில் வந்து பார்த்து நம்ம வந்து இந்த டிஷர்ட் ஃபில் திஸ் அதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் தாராளமாக வந்து பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் தான். கொஞ்சம் வந்து நம்ம இந்த இமேஜ் அப்லோட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண மாதிரி தான் இருக்கும். இன்வென்ட்ரி எவ்வளோ, அப்புறம் வந்து கண்ட்ரி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில், பேக்கர் டீட்டெயில். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த சிங்கிள் லிஸ்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இதில் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸல் சீட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜு, அப்புறம் செகண்ட் இமேஜு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 4 வகையில் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்புறம் ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் வந்து பிராண்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4வது சீட்டு வந்து தேவையில்ல. அப்புறம் வந்து ரிட்டர்ன் ரீசன்ஸ் இதெல்லாம் தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம வந்து டிஷர்ட் ஃபில் திஸ் இந்த காலம் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, இதுதான் நான் செல் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸலில் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அதவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் நேமை போடுங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட்டோட டைட்டில்னே வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் டைட்டில் தான் நம்ம ப்ராடக்ட் நேமாகவே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து பிளாக் கலர் மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு போட்டேன். அப்புறம் ப்ளூ கலர் மென்ஸ் டிஷர்ட்னே போட்டேன். ஸோ இதான் கைஸ். நீங்கள் கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணும்னா டைட்டில் எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலே போதும். அப்புறம் வேரியேஷனை பொறுத்தவரைக்கும் நான் எக்ஸ்எல், எல், எம் 3 தான் வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டேன். மீஷோ ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு 499 ரூபா என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு 533 ரூபான்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து ராங் அண்டு டிஃபெக்ட் ரிட்டர்ன் ப்ரைஸ்னால் ஸோ 477 ரூபா அந்த மாதிரி நமக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் எம்ஆர்பி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா
ரூ. ஸோ இதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 காலம்ஸை வந்து நீங்கள் வந்து என்ட்ரே பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் டேட்டாப்பில் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்களே செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ டிஷர்ட்னால் நமக்கு எக்ஸ்எல் எல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு செருப்பு நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ரைஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸோ கஸ்டமர் ப்ரைஸும் வந்து கேப்சர் ஆயிரும், ராங் டிஃபெக்ட்டும் கேப்சர் ஆயிரும், அண்ட் எம்ஆர்பி மட்டும் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ட்ரு பண்ணோடனே வெறும் ரூ. 493 தான் என்ட்ரு பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் மட்டும் எனக்கு எக்ஸ்எல் ரூ. 553, அடுத்து எல்எல்லையும் ரூ. 553, ஆனால் எம்முக்கு வந்து ரூ. 499 இந்த மாதிரி மாறிடுச்சு. நீங்களும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் வெயிட்டும் என்ட்ரு பண்ணோம். நெட் வெயிட் 150, அப்புறம் இன்வென்ட்ரி எவ்வளோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் மேட் இன் இந்தியாவா இல்லை சைனாவான்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். இது இந்தியா ப்ராடக்ட்னால இந்தியான்னு கொடுத்துருவோம். அப்புறம் மேனுஃபேக்சர் டீட்டெயிலு, அப்புறம் பேக்கர் டீட்டெயில்ஸும் கொடுத்துடணும். ஸோ அடுத்து கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் தான், பிளாக் கலர் ஒரு ப்ளூ கலர், இது தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃபேப்ரிக் வந்து என்ன ஃபேப்ரிக்னு கொடுக்குறதும் அதை பார்த்தீங்கன்னா காட்டன் தான், காட்டனே கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரு. ஸோ சில டிஷர்ட் சம்மந்தமாக தான் வரும். ஸோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டோம். அப்புறம் நெட் குவான்டிட்டி அது என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் வந்து பேட்டர்ன்ஸு, அப்புறம் வந்து பிரிண்ட் ஆர் பேட்டர்ன் டைப்பு என்னென்னு கேட்கும். பிரிண்டட் டிஷர்ட்டா இல்லை வந்து பிளெயின் டிஷர்ட்டாலாம் கொடுக்கணும். அப்புறம் வந்து லென்த்து, அப்புறம் வந்து செஸ்ட்டு சைஸு, அப்புறம் லென்த்து சைஸு, அப்புறம் ஷோல்டர் சைஸு, இது 3மே மென்ஷன் பண்ணிடணும். இந்த இமேஜ் லிங்க் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கான இமேஜை வந்து அப்லோட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு இந்த எக்ஸல் ஷீட்லேயே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லிங்க்கு அண்டு ப்ளூ கலருக்கு ஒரு லிங்க்கு, 2 லிங்க்கு தான் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதவே வந்து எல்லு எக்ஸ்எல் எம்முக்கும் அதே லிங்கை காப்பி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் ப்ளூ கலருக்கு வந்து அதையே காப்பி பண்ணி அடுத்து வந்து அந்த 3 இதுக்கும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்ட் இதுக்கும் நான் வந்து லிங்க் அதே இதே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 3 டைப்பு இல்லைனா 4 டைப் இமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஸோ அதுவே நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணிடுங்க. அப்புறம் ப்ராடக்ட் ஐடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து எஸ்கேயு ஐடியும் கொடுத்துருங்க. பிராண்டு நேமு அது என்ன பிராண்டுன்னு கொடுத்துருங்க. அப்புறம் குரூப் ஐடி கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து குரூப் ஐடிக்கு குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு நிறையா உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து தெரிய வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்ஃபர்மேஷன்லேயும் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து அதை வியூ பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், உங்கள் ப்ராடக்ட் வந்து அதிகமாக செல் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸில் புல்லட் பாயிண்ட் கூட நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக இருந்துச்சுன்னா பிராண்டோட நேமையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் லென்த்து, நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸு, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீஷோ டேஷ்போர்ட்டுக்கு வந்துடுங்க. அதில் நமக்கு வந்து கேட்டகரி லிஸ்ட் பண்ணல, அப்லோடு டெம்ப்ளேட் ஃபைல் அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டாக தான் ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து அப்லோடுன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸல் ஷீட் வந்து இந்த இதில் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே கைஸ், உங்களுக்கு மீஷோ பற்றி அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸல் ஷீட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து QC ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸில் இருக்கும். நம்மளுடைய பல்க் லிஸ்டிங் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து லைவுக்கு வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே, பை பை, see you.